வீடியோவில் கருவேப்பிலை சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். பொதுவாக குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கருவேப்பிலை விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி சட்னியாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி அதை செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, பருப்பு கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கோங்க. நான் வறுத்த வேர்க்கடலை ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வறுக்காத வேர்க்கடலையாக இருந்ததுன்னா வறுத்த ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 2 காஞ்ச மிளகா, 2 பச்சை மிளகா, 1 பெரிய வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு சின்ன கோலிகுண்டு சைஸ் அளவுக்கு புளி ஆட் பண்ணிக்கோங்க. 2 மினிட்ஸ் நல்லா வதக்குனதுக்கப்புறம் வாஷ் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை ஒரு 1 மினிட் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க தேங்காவை ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் துருவின தேங்காய் வச்சுருந்தாலும் அதை ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் ஆட் பண்ணதுக்கப்புறம் 2 தடவை கிண்டி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் எடுத்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருங்க. அரைச்ச சட்னியை ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. ஒரு தட்கா பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் போட்டு தாளித்து அதை ஆட் பண்ணிக்கோங்க. இட்லி தோசைக்கு செம்மையாக இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்து டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.